ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இந்த தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை தாவேக உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு பலம் பெற்ற கட்சியாக தாவேக மாறுகிற பொழுது கூட்டணிக்கு வருவதற்கும் கட்சிகள் தயார் நிலையில் இருக்கும். அப்படி ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிவிடுமே என்றால் நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே கொண்டு போயிடுவாரோ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு தமிழக அரசியல்ல புரட்டி போட்ட ஒரு செய்தியா செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைஞ்சிருக்க செய்தி வந்துகிட்டே இருக்கு. அவர் இணைஞ்சிட்டாரு. சோ இதை எப்படி சார் பார்க்கலாம்? ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது தாவேகாவில் இணைந்ததுக்கான காரணம் என்ன சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக அந்த கட்சி தொடங்கிய முதலே பணியாற்றியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவரும் தலைவர்களோடு மிக அணுக்கமாக இருந்தவர். அதிமுகவின் முகமாக இருந்த ஒருவரை அந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் திரு எடப்பாடி நீக்கியதால் இந்த ஒரு துரதிருஷ்டவசமான முடிவை அவர் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். எனவே இதற்கு முழு பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமி தான். நிச்சயமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவரும் தலைவர்களின் ஆன்மா ஒருபோதும் திரு எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது. இதையும் தவிர இந்த அதிமுகவுக்காக உயிர் நீத்த பல தொண்டர்களின் ஆன்மாவும் திரு எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது. இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும். ஒன்றிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று குரல் கொடுத்த ஒரே காரணத்திற்காக அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். எனவேதான் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் பாதம் புகட்ட வேண்டும். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கினார். 53 ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பு உணர்வு என்கிற இருதுருவ அரசியலை மேற்கொண்ட திரு செங்கோட்டையன் திமுகவுக்கு சென்று விடுவாரோ என்று கூட பலரும் ஐயப்பட்டார்கள். ஆனால் அந்த நிலைப்பாட்டை எடுக்காமல் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்திருக்கிறார். ஒரு புதிய அரசியல் கட்சி. இவருக்கான மரியாதை என்பது அங்கு உண்மையிலேயே மிக கூடுதலாக கிடைக்கும். அதனுடைய அறிகுறி தான் இன்றைக்கு தலைமை நிர்வாக அந்த கொங்கு மண்டல பொறுப்பு என்று பல்வேறு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற நிலையை இன்று இந்த செய்தி உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை சொல்வது. ஓகே சார். இப்போ அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து டிவிகேவுக்கு அதாவது பனையூர் அலுவலகத்துக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலரும் வருகை தந்திருக்காங்க. சோ இப்போ தாவேகா பிளஸ் செங்கோட்டையன் இணைந்து 2026 களத்தில் காணும் போது என்ன மாதிரியான வெற்றிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? எதிர்முனையா இருக்கக்கூடிய திமுக, இந்த பக்கம் தாவேகா பிளஸ் செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காங்க, ஒரு பக்கம் அதிமுக. ஆனா இப்போ இந்த வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? தமிழக வெற்றி கழகத்தில் திரு செங்கோட்டையன் இணைந்த பிறகு இந்த இயக்கத்தில் தேர்தலில் கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு பல கட்சிகள் கூட வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், இதை தாண்டி தேமுதிக உள்ளிட்ட சிறிய கட்சிகள், ஏன் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒரு பிரிவு என்று கூட ஒரு வலுவான கூட்டணி தாவேகா தலைமையில் உருவாகுமே என்றால் இந்த தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை தாவேகா உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சகோதரர். ஓகே சார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இணையதற்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா மீது பல விமர்சனங்கள் இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு அரசியல்ல அனுபவம் இல்ல அப்படின்னு சொல்லியும் கூட. ஆனா இந்த செங்கோட்டையன் அவர்கள் 50-60 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் இருந்து ஒரு பெரும் தலைவர் இங்க வரும் பொழுது தாவேகாவும் சரி விஜய் அவர்களும் சரி அனுபவமான கட்சியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதை எப்படி சார்? இல்ல, நிச்சயமா கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தமிழக அரசியலில் 53 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3 முறை அமைச்சராக இருந்தவர். குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பொழுது தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்ட பொழுது அந்த சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு வடிவமைத்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியது
திரு செங்கோட்டையன் அவர்கள் என்பது உலகறிந்த உண்மை. எனவே இப்ப தாவேகாவில் பிரச்சார பயணத்தை கூட சரியாக கட்டமைத்து சரியாக முறையாக அதை கொண்டு செலுத்துவதற்கு உரிய அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லை என்பது யதார்த்தமான நிலை. எனவே இவர் வந்து இந்த பயண திட்டத்தை பிரச்சார பயண திட்டத்தை வடிவமைத்து தமிழகம் முழுவதும் கொண்டு செல்லுகிற பொழுது தாவேகாவுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமியின் செயல் மீது அதிருப்தியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் பலருமே தாவேகா ஆதரவு நிலை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். 2026 தேர்தலில் தாவேகா ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கும். சார், 2026 களம் என்பது எந்த அளவுக்கு சார் போட்டியா இருக்கும்? ஏன்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா விஜய் அவர்கள் சொல்றது மாதிரியே திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு தான் இருக்குமா சார் 2026 களம்? ஆமா, போகிற நிலையை பார்த்தால் தாவேகா வந்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விட்டால் நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் சொல்லி வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலை கூட்டணியை வலிமையாக அவர்கள் கட்டமைத்து விட்டால் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக என்டிஏ ஒரு மூன்றாவது அணியாக செல்வதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. நான் அரசியல் அடிக்கடி சொல்லுவேன், எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு. இப்ப ஏராளமான இந்த சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், புதிய இளைஞர்களின் வாக்குகள் தாவேகாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது வாக்கு சதவீதம் பல கருத்து கணிப்புகள் வருகிறது. இதுல திரு செங்கோட்டையன் வரவிற்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் அவரை பின்பற்றுவர்கள் என்று பலரும் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து வந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அப்ப இவர்கள் ஒவ்வொரு பின்னாடியுமே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருப்பார்கள், இந்த ஒன்றிய நகர பொறுப்புகள்ல இருக்கிறவர்கள். அவர்களுடைய ஆதரவு இது கொங்கு மண்டலத்தை தாண்டி தமிழகம் முழுவதற்குமான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டு என்று தாவேகாவுக்கு வருகிற பொழுது பலம் பெற்று விடுவார்கள். அப்படி ஒரு பலம் பெற்ற கட்சியாக தாவேகா மாறுகிற பொழுது கூட்டணிக்கு வருவதற்கும் கட்சிகள் தயார் நிலையில் இருக்கும். அப்படி ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிவிடுமே என்றால் நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி டிஎம்கே டிவிகே கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு தான் தெரியுது சார். சரிங்க சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இல்ல, அவருக்கு தலைமை நிர்வாக குழுவுல கொடுத்திருக்கிறாங்க, அந்த கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் கிடைக்குது. நிச்சயமாக திரு விஜய் அவர்களுக்கு அடுத்த நிலையில் தலைமை நிர்வாகியாக செங்கோட்டையன் அவர்கள் நியமிக்கப்படுவார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார். ஆனா இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைஞ்சதுக்கு பலரும் வந்து விமர்சனமும் சொல்றாங்க. அதுல வந்து டிசிகே தலைவர் திருமாவளவன் சொல்லும் போது இது வந்து ஒரு பாஜகவோட வேலைதான் அப்படின்ற ஒரு இடத்துலயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சார். அதை எப்படி சார் பாக்குறதப்போ? அதாவது எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு அவதூறு பரப்புறது என்பது திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் பணியாக இருக்கிறது. இதுல கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வரையிலும் பாஜக அந்த அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பணிகளை செய்து வருகிறது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தான் திரு செங்கோட்டையன் சொல்லி வந்தார். அவர் மட்டுமல்ல, திரு ஓபிஎஸ் கூட ஆமா அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் அது சாத்தியமில்லை, பாஜக உட்கட்சி பிரச்சனை என்று ஒதுங்குகிறது என்கிற நிலை வருகிறதான் பாஜகவால் தானும் ஏமாற்றப்பட்டமோ அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு வந்துதான் அவர்களுக்கும் பாடம் புகட்டும் என்கிற முடிவை திரு செங்கோட்டையன் எடுத்திருப்பார் என்று கருதுகிறேன் சகோதரி. சரிங்க சார், இதுக்கு முன்னாடி அதிமுகவுல இருந்து அதிருப்தியில வெளியில வந்த பலரும் வந்து திமுகவுல போய் இணைஞ்சிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வந்து தவிடுபடியாக்கும் விதத்துல செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைஞ்சிருக்காரு. 2026 களத்துல திமுக என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? இதை விட என்னென்ன எதிர்கட்சியா இனி ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக என்னெல்லாம் பண்ணுவாங்க? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல அவர்களுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அந்த அரசியல் கட்சிகளை வெளியில விடாம பாத்துக்கிட்டாங்க. இதை தாண்டி கூடுதல் பலம் வேண்டும் என்பதற்காக பாமகவின் ஒரு பிரிவோடும் தேமுதிகவோடும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாவேகா அறிமுகம், திரு விஜயனுடைய பிரச்சார பயணம், இதையெல்லாம் பார்த்த உடனே ஒரு சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், இளைஞர்கள், புதிய இளைஞர்களுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு சென்று விட்டால் நமக்கு
வெற்றியில் பிரச்சனை உருவாகும் என்பதற்காக பல்வேறு விதமான செயல்பாடுகளில் நாங்கள் நிச்சயம் ஈடுபட்டு வருகிறார்கள். இதையும் தாண்டி தமிழகம் முழுவதுமே 234 தொகுதியிலும் பொறுப்பாளர்கள், பாக கமிட்டி, மண்டல குழு, மாநில குழு, அமைச்சர்கள் குழு என்று இந்த தேர்தல் பணியை இன்னும் தீவிரப்படுத்துவார்கள். மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை நோக்கி பயணிப்பார்கள். அந்த வாய்ப்பு கைகூடுமா என்பதுதான் கேள்விக்குறி. ஒருவேளை தாவேகா, இந்த பாஜக, என்டிஏ அணி, திமுக 3 பேருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தாவேகா ஒரு கணிசமான 50 தொகுதிகளை பெற்றிருச்சுன்னா, அப்ப ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைப்பதற்கு கூட 2026 வாய்ப்பு இருக்குது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.